நான் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலில பொறந்ததுனாலயும், எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை இல்லாதனாலயும், காந்தாரா 2 என்ன பெருசா இம்பாக்ட் பண்ணல. ஆனா ரிலிஜியஸ் ரீசன்ஸ்லாம் தாண்டி, ரிஷப் ஷெட்டிய நான் தல மேல தூக்கி வச்சு கொண்டாடுவேன். லெட் மீ டெல் யூ வை. சாயங்காலம் ஆச்சுன்னா, சாராயத்த குடிச்சுக்கிட்டு, அவுந்த லுங்கிய ஏத்தி கட்டிக்கிட்டு, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து, "இந்த அரசாங்கம் பஸ்ஸே விடமாட்டேங்குது" அப்படின்னு புலம்புறவனுக்கும், அதே ரோட்ல, கார்ல கண்ணாடிய தூக்கி விட்டுக்கிட்டு, ஏசி ஆன் பண்ணிக்கிட்டு, கால் மேல கால் போட்டு, பின் சீட்ல போறவனுக்கும் ஒரே வித்தியாசம் தான் இருக்கு. தன்னை உயர்த்துற விஷயம் எதுன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கு தன்னை தானே டெடிகேட் பண்ணிக்கிறது. ஐம் நாட் டாக்கிங் அபௌட் பீப்பிள் ஹூ ஆர் என்ஜாயிங் ஜெனரேஷனல் வெல்த். பெரிய ஃபினான்ஷியல் பேக்கிங் எதுவும் இல்லாம, தன்னோட சொந்த கால்ல நின்னு, பல சர்க்கிள்கள சந்திச்சு, இப்போ உச்சத்துல இருக்காங்கல்ல, அந்த சில பேரை பத்தி தான் நான் பேசுறேன். காந்தாராக்காக he shifted his entire family to குந்தப்பாரா. 3 இயர்ஸ் அங்கேயே இருந்திருக்கிறாரு. அவரே ஆக்ட் பண்ணணும், அவரே டைரக்ட் பண்ணணும், சில கலைகளை கத்துக்கணும், பாடியை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நீங்க கேட்கலாம், காசு கிடைக்குது பண்றாரு, இதுல என்ன ப்ரோ பெரிய விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. ப்ரோ, அவருக்கு காந்தாராலேயே நல்லா காசு கிடைச்சிருக்கு. இந்தியன் சினிமால முக்காவாசி ஹீரோஸ்க்கு காசு வந்ததுக்கு அப்புறம் தலக்கணம் ஏறிக்கும், தலையில சொகுசு வந்து உட்காந்து. பட் ஐ டோன்ட் திங்க் ரிஷப் ஷெட்டி டிட் காந்தாரா 1 ஜஸ்ட் ஃபார் மணி. அந்த 3 வருஷம் டெடிகேஷன்ல வேற என்னமோ இருக்கு. என்னோட வீடியோஸ் எது பெர்ஃபார்ம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு டிரைவ் வராது. மேக்ஸிமம் ஒரு வீடியோ பண்றதுக்கு நான் 1 ஹவர் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த 1 ஹவர் எஃபர்ட் வீணாகிறதுக்கே எனக்கு இப்படி இருக்கே. லுக்கிங் அட் சினிமா இட் இஸ் அ பெட். மக்களுக்கு எது பிடிக்குதுன்னு உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. பல வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட எஃபர்ட் எல்லாம் போட்டு கடைசியில அது ஃபிளாப் கூட ஆகலாம். அப்போ ஒருத்தன் 3 வருஷம் ஒரு மூவிக்காக பாடா பட்டிருக்கான்னா, அதுல காசு தவிர வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அத அவன் சேஸ் பண்ணியிருக்கான். ரிஷப் ஷெட்டி மாதிரி 3 வருஷம் கிடையாது. ஜஸ்ட் 3 மாசம் என்ன உயர்த்துற ஒரு விஷயத்துக்காக நான் என்னையே டெடிகேட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்க மிகச்சிலரே. இட் கேன் பி யுவர் பாடி, யுவர் மைண்ட், யுவர் நாலேஜ். ஒரு 3 மாசம் டெடிகேட் பண்ணீங்கன்னா, ஐம் டாக்கிங் அபௌட் ரிலன்ட்லெஸ் டெடிகேஷன். யூ வில் பி a டிஃபரண்ட் பர்சன். உங்க பிசினஸ் வேற லெவல்ல இருக்கும், உங்க கெரியர் வேற லெவல்ல இருக்கும், உங்க படிப்பு வேற லெவல்ல இருக்கும். ஆனா அது ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டத்தை 3 மாசம் இல்ல, 3 வருஷம் கோ த்ரூ பண்ணி லிட்ரலி அந்த படத்துக்காக அந்த மனுஷன் செத்துருக்கான். இப்ப காந்தாரா சக்சஸ் ஆனதுனால நம்ம இப்படி பேசுறோம். தமிழ் சினிமால தான் நம்புற ஒரு விஷயத்துக்காக உயிரை கொடுத்து வேலை பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம கொண்டாட மறக்கிறோம். கொண்டாடுறது அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன். பட் ஐ பிலீவ் தே டோன்ட் கேர் அபவுட் ரெகக்னிஷன். தூக்கி போட்டு அடுத்து எந்த படத்துக்கு நான் உயிரை கொடுக்கணும் சொல்லுங்க அப்படின்னு மூவ் ஆன் ஆயிடுவாங்க.